நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது, குழந்தை டைமுக்கு எழுந்துக்க மாட்டேங்கிறான், குழந்தை டைமுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, டைமுக்கு ஒரு விஷயத்த செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. இதுக்கு குழந்தைகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது ஒரு சின்ன பதிவா பார்ப்போம். நாளைக்கு நீங்க எல்லாம் ஊருக்கு போறீங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் உங்களுக்கு 6 மணிக்கு ட்ரெயின். ஸோ நீங்க எத்தனை மணிக்கு அங்கே இருப்பீங்க? கண்டிப்பா 5:30 மணிக்கெல்லாம் இருப்பீங்க. அதுவும் அந்த குழந்தையோட சேர்த்து தான். கரெக்டுங்களா? சரி, நீங்க உங்க குழந்தைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க. ஒரு 3:30 மணிக்கு படம், ஈவினிங் ஷோ. எத்தனை மணிக்கு இருப்பீங்க? கண்டிப்பா 3:15க்குலாமாவது அந்த தியேட்டருக்குள்ள இருப்பீங்க இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம டைமுக்கு வர்றதுக்கோ அந்த ரீச் ஆகிறதுக்கோ யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட மைண்ட் செட் தான் முக்கியம். எதுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம டைமுக்கு அந்த விஷயத்த செய்யறோமாங்கிறது இருக்கு. ஸோ இது குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே தெரிஞ்சுக்க ஒரு விஷயம். நாம எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு கண்டிப்பா நமக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. ஸோ அப்போ ஸ்கூலுக்கு போறதோ கிளம்புறதோ இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் சரியா கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கொடுக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.